வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். பட்டர்ஃப்ளை ஃபார்ம் அதுக்கு வந்திருக்கோம். நூற்றுக்கணக்கில் பட்டர்ஃப்ளை விதவிதமாக கலர் கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்த இடத்த வார்மாக வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளைலாம் வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுனால மேலே நெட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஓப்பன் ஸ்பேஸில் வெளியில் போயிடக்கூடாதுன்னு. அது நம்ம தான் அதுக்குள்ளே போகிறது. பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும். கொசுவலை மாரி ஃபைனாக போட்டிருக்காங்க. இதை தவிர கண்ணாடியில் பெரிய பெரிய கேஸ் வச்சு அதில் இந்த பாம்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம் நம்ம. அது மூவ் ஆகுது, சாப்பிடுது, எல்லாம் பார்க்குறோம் நம்ம. க்ராக்கடைல் கூட சின்னதாக ஒன்று பார்த்தோம் நாங்கள். அது இவ்வளோ குழந்தைங்க ஆரவாரத்துக்கும் அது தூங்குற மாதிரியே படுத்துருக்கு விசாதிக்கு. நிறைய ஃபிஷ் வச்ச பாண்ட், லில்லி ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக, ஆம்பல் எல்லாமே இருக்குது. தாமரை கூட இருந்தது. விதவிதமான கலரில் நீங்களும் பட்டர்ஃப்ளை எல்லா இடம் பறக்கிறத பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இது பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான். இது வந்து சன்டேல், இந்த ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஏவன் அந்த ஊரில் இருக்குது. ஏவான் ரிவர் பக்கத்துலேயே இது இருக்குது. இந்த ஏரியா பேர் வாரிக்ஷயரில். அது கூட எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ என்ன மாதம் என்ன தேதி அதில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம செலக்ட் பண்ணி நின்னோன்னாக்கா மாதம், தேதி, டே எல்லாமே அதில் போட்டிருக்கோம். ஸோ அதில் நம்ம நிற்கும்போது நம்ம நிற்கிற நேரத்தை அது காண்பிக்குது. அது ரொம்ப இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டியதான். எங்கே பார்த்தாலும் க்ரீனரி தான். ஸோ நம்ம வந்து மைல் கணக்காக நீங்கள் பார்த்துட்டே போகலாம். இந்த ஊர்லேயும் நிறைய வார்மான் வேர்ல்டு வாரோட மெமோரியல் அதெல்லாம் நிறைய பார்த்தோம். அந்த காலத்தில் இருக்கிற சந்தை அதெல்லாம் கூட அப்படியே வச்சுருக்காங்க. மார்க்கெட் பிளேசஸ் எல்லாம் அப்படியே நம்ம ஒரு சர்ச்சுக்கு வரோம். இதுவும் ரொம்ப நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சர்ச்சாக ரொம்ப புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இதையும் பார்க்குறதுக்கு நிறைய பேர் டூரிஸ்ட்டாக வராங்க. நம்ம இந்த ஊருக்கு இன்றைக்கி விசிட் பண்ணனால இது எப்படி கோவிலுக்கு போகிறோமோ அது மாதிரி இதையும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு. யார் வேணாலும் போகலாம். நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா அவ்வளோ சுத்தமாக கீப்பப் பண்ணுறாங்க. நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. எல்லாம் சர்வீஸ் நடக்கும்போது உள்ள அந்த பழைய காலத்தில் உள்ள அந்த கண்ணாடி, ரொம்ப உயரமான சர்ச் இது. அந்த கண்ணாடிகள்லாம் வந்து அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இது வந்து எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னே உள்ளது அப்படின்னு. ஒரு 100 பேர் 200 பேர் உட்கார்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியும் ஒரு பைபிள் வச்சுருக்காங்க உட்கார்றதுக்கு முன்னாடி. பெரிய விளக்கு மாதிரியே கேண்டில் ஸ்டாண்டுகள் எல்லாமே பார்த்தோம் நம்ம. இதை யார் கட்டினாங்களோ அவங்களோட சிலை கூட அங்கே இருக்குது. அவங்க வந்து நிற்கிற மாதிரி சிலையும் வச்சு அந்த நைட்டும் அவரோட ஒய்ஃபு அவங்க 2 பேரும் பேர்லாம் எழுதி அவங்க படுத்திருக்கிற மாதிரியே அப்படியே ஒரு மார்பிளில் பண்ணியிருக்காங்க. அந்த சிலையோட அந்த துணிமணியெல்லாம் பார்த்தா அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. இதை ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம். அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போவும் அந்த சர்ச்சில் நிறைய பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ.